பரிகாரம் அப்படிங்கிறது 1% கூட உண்மை கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் பரிகாரம் செஞ்சுட்டு இருக்காங்க இல்லையா? பரிகாரம் செய்யக்கூடியவருடைய வீட்டுல போய் பாருங்களேன். அவங்க பரிகாரத்தை செஞ்சு ஜெயிச்சாங்கன்னு கிடையாது. மாந்திரிகத்தை நான் பெரிய சக்கரவர்த்தி, நான் தான் ஜெயிக்கிறேன், நான் தான் நாட்டையே நான் திருத்த முடியும், மாற்ற முடியும்னு சொல்றீங்களே. ஒரு எம்எல்ஏவை காமிக்கிறேன், அவர் ஜெயிக்க வச்சு சிஎம் ஆகி காமிச்சிருங்களேன். உங்க மாந்திரிகத்தில் பண்ண முடியல. ஒரு வாஸ்து நிபுணர் பரிகாரம் சொல்றாரு அப்படின்னாலே அவருக்கு வாஸ்து தெரியலேன்னு அர்த்தம். எந்த ஜோதிடராக இருந்தாலும் சரி, குடும்ப உறவுகள் அப்படிங்கிறத பற்றி பேசினாங்கன்னா அவங்களுடைய பர்சனல் வாழ்க்கையில் அந்த உறவுகள் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. இது 100% உண்மை. எங்கே வேணாலும் நிரூபிக்க முடியும். எத்தனை பெண்மணிகளோட வாழ்க்கை, ஜோதிடம் பார்க்குறவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்துருக்கீங்களா? அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை போய் பாருங்கள். அப்போ தான் இந்த ஜாதகம் பரிகாரம்லாம் உண்மையாக பொய்யான்னு தெரியும். எப்போவுமே ஒருத்தருக்கு பூர்வீகம் அப்படிங்கிறது சரியில்லைன்னா அவங்களுக்கு தொடர்ந்து ஃபஸ்ட்டு ஆரோக்கிய குறைபாடு அப்படிங்கிறத கொடுக்கும். ஸ்ரீ வாராகி டிவி நேயர்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சத்குரு வாஸ்து தங்கத்துரை சார் இருக்காரு. வணக்கம் சார். குரு வாழ்க, குருவே துணை. ஸோ வாஸ்து அப்படிங்கும்போது நிறைய பேருக்கு தோன்ற ஒரு விஷயம் என்னன்னா, வீட்டில் இருக்க வாஸ்து சரியில்லை, நான் ஒரு ஃப்ளாட்ல இருக்க அப்படின்னா வாஸ்து சரியில்லை, அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருக்காங்க. ஸோ வாஸ்து அப்படிங்கிற ஒரு விஷயம் கரெக்டா இல்லைன்னா ஒருத்தவங்களுக்கு எந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு அறிகுறி காட்டும் சார்? பொதுவாக ஒருத்தருக்கு வாஸ்து சரியில்லை, ஒரு வீடு இருக்கக்கூடிய வீடு வாஸ்து சரியில்லை, இல்லை தொழில் செய்யக்கூடிய இடங்கள் வாஸ்து சரியில்லை, இல்லை பூர்வீகம் அப்படிங்கிறது வாஸ்தை 3 பிரிவுகளாக நான் பிரிக்கிறேன். இதில் ஃபஸ்ட் அப்படிங்கிறது பூர்வீகம். எப்போவுமே ஒருத்தருக்கு பூர்வீகம் அப்படிங்கிறது சரியில்லைன்னா அவங்களுக்கு தொடர்ந்து ஃபஸ்ட்டு ஆரோக்கிய குறைபாடு அப்படிங்கிறத கொடுக்கும். சப்போஸ் ஆரோக்கியம் நல்லா இருக்குது அப்படின்னா பொருளாதாரம் அப்படிங்கிறது பாதிப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சப்போஸ் பொருளாதாரம் எனக்கு இருக்குது அப்படின்னா உறவுகள் அப்படிங்கிறதுல பாதிப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். அண்ணன் தம்பி உறவுகள், மாமன் மைத்துனன் உறவுகள், இல்லை அங்காளி பங்காளிகள், இல்லை நண்பர்கள் அப்படிங்கிற மாதிரி உறவுகளில் பாதிப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போது இதெல்லாமே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிறரால் பாதிப்பு, ஏதாவது ஜந்துக்களால் பாதிப்பு, நல்லா இருப்பாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை, திடீர்னு பாம்பு கடிச்சு போச்சு அப்படிம்பாங்க, அதெல்லாம் விஷ ஜந்துக்கள் அப்படிங்கிற மாதிரி பிற உயிரினங்களால் பாதிப்புகள் அப்படிங்கிற மாதிரி நிறைய இடங்கள்ல ஏற்படுது. அப்போது எதனால இந்த பாதிப்புகள் அப்படிங்கிறது பெரும்பாலானவர்களுக்கு தெரியறதில்லை. எது வந்தாலுமே நமக்கு விதிக்கப்பட்டது அப்படி அது பாட்டுக்கு நடக்குது, இதுக்கும் வாஸ்துக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே ஒரு சாதாரணமாக கடந்து போயிடுறாங்க. அப்படி இல்லை. வீடு அப்படிங்கிறது நம்ம வசிக்கக்கூடிய இடம், வீடுகள் அப்படிங்கிறது சரியில்லைன்னா 100% இந்த மாதிரி பாதிப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ அப்போ நீங்க சில அறிகுறிகள் காட்டுன்னு சொல்லியிருந்தீங்க. சில பேருக்கு இந்த ஆபத்து அப்படிங்கிற ஒரு விஷயம் வராம நிறைய அனிமல்ஸ் உள்ள வர மாதிரி, வீட்டுக்குள்ள அடிக்கடி ஒரு ஆபத்தான அனிமல் வர மாதிரி, பூச்சிகள் உள்ள வர மாதிரி அப்படிங்கிற விஷயங்கள் இருக்குல்ல, அதுவே வாஸ்து சரியாத காரணங்களா? நிச்சயமா. ஒரு வீட்டுக்கு பொதுவாக நார்மலாகவே ஒரு வீடு, புது வீடு கட்டுறாங்க, இல்லை பழைய வீடு ஆகட்டும் அப்படின்னா தென்மேற்கு திசை தப்பாக இருக்குது, தென்மேற்கு, தெற்கும் மேற்கும் சேர இடம், தெற்கு பகுதியோ அல்லது மேற்கு பகுதி தவறாக இருந்துச்சுன்னா அந்த வீட்டில் இயற்கையாகவே ஒன்று அதிகமான பள்ளிகள் அப்படிங்கிறது இருக்கும். ஏன்னா இது இந்த ஆன்மீகமோட தொடர்புடையது. அந்த தென்மேற்கு திசை அப்படிங்கிறது நம்ம மர்மஸ்தானம் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வீடுகளில் கரையான் குத்துக்கள் அப்படிங்கிறது நிறைய வரும். ஒன்று கரையான் வீட்டில் இருக்கக்கூடிய கதவு, ஜன்னல்கள், நிலைக்கல கதவெல்லாம் கரையான் அரிச்சோம், இந்த மாதிரி அறிகுறிகள் ஏற்படும். அப்படி இல்லைன்னா வீட்டுக்குள்ளே கரையான் குத்துக்கள் அப்படிங்கிறது கட்டும். அப்போது இந்த மாதிரி கரையான்கள் வருது, நிறையா இந்த மாதிரி உங்களுக்கு பூச்சிகள், ஜந்துக்கள், இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு வீட்டுக்கு அடிக்க ஒருக்கா வருது அப்படின்னு மாதிரி இருந்துச்சுன்னா தென்மேற்கு திசை வீட்டுக்கு தவறாக இருக்குது அப்படிங்கிறதுக்கான அறிகுறிகள். அப்போ அதை சரி பண்ணாலே இதிலிருந்து 100% விடுபடலாம். சார் இப்போ என்னன்னா, நிறைய பேர் ஒரு விஷயம் கேட்குற ஒரு விஷயம் தான், வாஸ்து நான் வீடே கட்டும் போது நான் வாஸ்து அப்படிங்கிற ஒரு விஷயம் நான் பார்த்தே கட்டல. நான் ஒரு பெரிய வீடு கட்டிட்டேன், திரும்பி வாஸ்து சரியில்லைன்னு நான் என்னை இடிக்க சொல்லிட்டாங்க அப்படின்னா என்ன பண்றது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்படி இருக்கவங்களுக்கு ஏதாவது பரிகாரம் அதான் இருக்கா சார்? இல்லை, வாஸ்துல பரிகாரம் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா இன்னைக்கு ஜோதிடர்கள் புதுசாக வாஸ்து படிச்சுட்டு நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. அவங்க தான் இந்த பரிகாரம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை எடுத்துகிட்டு வர்றாங்க. ஆனால் வாஸ்துல அந்த காலத்தில் பழங்கால முறையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது எங்கேயுமே கிடையாது. எந்த வாஸ்து புத்தகத்திலையும் பரிகாரங்கள் சொல்லப்படலை. ஒரு வாஸ்து நிபுணர் பரிகாரம் சொல்கிறாரு அப்படின்னாலே அவருக்கு வாஸ்து தெரியலேன்னு அர்த்தம்.
இப்போ இந்த நிறைய இன்னைக்கு வர காலகட்டங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஜோதிடர்கள் ஜோதிடமும் முழுசாக தெரியறதில்ல, வாஸ்துவும் முழுசாக தெரியறதில்ல. 2யுமே போட்டு குழப்புறது. அவங்களுடைய வாழ்க்கையை ஜெயிச்சாங்கன்னா, அவங்க வாழ்க்கையில அவங்க ஜெயிக்கிறது கிடையாது. அப்போ மக்களையும் குழப்பி, இவங்களுடைய வாழ்க்கையும் கெடுத்து, அப்போ எல்லாத்தையுமே ஒரு குழப்பமான சூழ்நிலையில இந்த பரிகாரம் அப்படிங்கிற ஒரு வட்டத்துக்குள்ள கொண்டு வர்றாங்க. அப்போ இந்த பரிகாரம் அப்படிங்கிறது 100% பொய். வாஸ்துல பரிகாரம் அப்படிங்கிறது கிடையாது. வாஸ்து அப்படிங்கிறது பஞ்சபூதங்களை அடிப்படையாக கொண்டது. இதை நான் தொடர்ந்து என்னோட பதிவுகளை பதிவிட்டுக்கிட்டே வந்துட்டு இருக்கேன். எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, ராகு, கேது, சந்திரன், சனி பீடிக்கப்பட்ட வீடு, ராகு பிடிக்கப்பட்ட வீடு, ராகு ஆட்சி செய்யும் வீடு, சனி ஆட்சி செய்யும் வீடு, புதன் ஆட்சி செய்யும் வீடு இப்படிங்கிறத வந்து இந்த ஜோதிடர்கள் வீட்டோட கனெக்ட் பண்ணுறாங்க. இது 100% பலன் கொடுக்குதான்னா 0% கூட பலன் கொடுக்காது. ஏன்னா நிறைய வீடுகளில் நம்ம ஆய்வு செஞ்சு பார்த்துருக்குறோம். இது நடக்குதா, இந்த ஜோதிடம் ரீதியாக இதோட கனெக்ட் ஆகுதா அப்படின்னா கனெக்ட் ஆகிறதே இல்லை. நம்ம யூடியூப்லேயோ இல்லை பொது வெளியிலையோ ஏதாவது நம்ம வந்து மக்களுக்கு சொல்லணும், மக்களை குழப்பணும், அவங்கள வந்து திரும்பி பார்க்கணும் அப்படின்னா ஏதாவது ஒரு பொய்ய கட்டுக்கதைகளை தான் இன்னைக்கு இருக்கிற ஜோதிட நிபுணர்கள்லாம் வந்து சொல்கிறாங்க. இது முழுக்க முழுக்க ஒரு தவறான வழிகாட்டுதல் தான் நான் தொடர்ந்து பதிவிட்டுக்கிட்டே வர்றேன். அந்த மாதிரி சொல்லக்கூடியவங்க வாழ்க்கையிலே ஜெயிக்கல, அவங்களே ஜெயிக்கல. ஒருத்தர் தொடர்ந்து பரிகாரம் சொல்கிறாருன்னா, திருமணத்துக்கு பரிகாரம் ஒரு ஜோதிடர் சொல்லிக்கிட்டே இருக்காருன்னா, அவர் வீட்டில் யார் ஒருத்தர் திருமணம் ஆகாதவங்க இருப்பாங்க. அப்போ தான் அவங்களுக்கு அந்த எண்ணங்கள் வரும். இல்லைன்னா அவருக்கே திருமணம் ஆகாது இருக்கு. ஒருத்தர் குழந்தையை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்காருன்னா, அவங்க வீட்டில் குழந்தைகள் அப்படிங்கிறது இருக்காது. ஒருத்தர் திருமணத்தை பற்றி ஒரு ஜோதிடர் ஒரு திருமணத்தை பற்றி பேசுகிறாரு, குடும்ப உறவுகளை பற்றி பேசுகிறாரு, கணவன் மனைவி உறவு பேசுகிறாருன்னா அவருக்கு உறவே இருக்காது. அவருக்கே திருமணங்கள் அப்படிங்கிறது அதுவும் ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கும். எந்த ஜோதிடராக இருந்தாலும் சரி, குடும்ப உறவுகள் அப்படிங்கிறத பற்றி பேசினாங்கன்னா அவங்களுடைய பர்சனல் வாழ்க்கையில் அந்த உறவுகள் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. இது 100% உண்மை. எங்கே வேணாலும் நிரூபிக்க முடியும். நீங்கள் எந்த ஜோதிடர் வீட்டை வேணாலும் காமிக்கலாம். ஏன்னா இந்த ஜோதிட துறைக்கு வர்றாங்க அப்படின்னாலே தென்மேற்கு தவறாக இருந்தால் தான் வருவாங்க. இல்லாட்டி இந்த ஜோதிட துறைக்கு வரவே முடியாது. வடகிழக்கு அடைப்பட்டாதான், ஒரு வீட்டுக்கு கிழக்கோ வடக்கோ அடைப்பட்டாதான் அவங்க ஜோதிட துறையில் ஒரு பேர் சொல்லக்கூடிய அளவில் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு ஜீனியஸாக ஒரு தமிழ்நாட்டில் ப்ரெடிக்ஷன் சொல்லக்கூடிய அளவில் நம்பர் 1 அப்படின்னு இருக்கிறவங்க வீட்டிலே குழந்தைகள் கிடையாது. அவர்களுக்கே பர்சனல் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லை, இல்லைன்னா திருமணம் இல்லை. அதுவும் இருந்துச்சுன்னா அப்பா அம்மா இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி தான் இன்றைக்கி இருக்கிறாங்க. டேட்டா எடுத்து பாருங்கள். இது எல்லாமே ஆய்வு செய்து 100% உண்மை தான். மீண்டும் மீண்டும் நம்ம இதை பதிவிடுறோம். இது போகிற போக்கில் பேசக்கூடிய விஷயங்கள் இல்லை. ஏன்னா இது காலகாலத்துக்கும் இன்றைக்கி இருக்கிற வீடியோ, இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் இன்னும் 100 ஆண்டுகள் கழித்து இந்த வீடியோவை பார்த்தாலும் இது உண்மையான விஷயங்களாக இருக்கணும். வரக்கூடிய தலைமுறைகளுக்கு நம்ம சொன்ன விஷயங்கள், சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து உண்மையான விஷயங்களாக இருக்கணும். வாழ்வியல் அவங்களுடைய ஜெயிக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கணும். முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கணும். நம்ம வந்து இன்றைக்கி இருக்கிறவங்க எல்லாமே நிறைய பேர் பணத்துக்காக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பணம் அப்படிங்கிறத நோக்கி ஓடுறாங்க. பணம் அப்படிங்கிறது நிரந்தரம் கிடையாது. இன்றைக்கி வந்து உங்கள்கிட்ட இருக்கும், நாளைக்கு எங்கிட்ட இருக்கும். அந்த பணம் இன்னொரு நாளைக்கு வேற ஒருத்தர்கிட்ட இருக்கும். அப்போது நம்ம பணம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்திலேயே வந்து இந்த வாஸ்து, ஜோதிடமோ, இந்த கலைகள் எந்த கலைகளாக இருந்தாலும் நம்ம கற்றுக் கொடுக்கணும், இல்லை மக்களுக்கு இதை கொண்டு போய் சேர்க்கணும்னு நினச்சோம் அப்படின்னா அதில் 100% நம்ம தோற்றுருவோம். நம்ம சந்ததிகளும் 100% விஷயத்தில் அதில் பாதிக்கப்படுவாங்க. அதனால உண்மையான விஷயங்களை நம்ம சொல்லுவோம். பரிகாரம் அப்படிங்கிறது 1% கூட உண்மை கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் பரிகாரம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா? நீங்கள் ராமேஸ்வரம் போய் பாருங்கள், அல்லது வந்து ஈரோடு பக்கத்தில் முக்கொம்பு ஆகட்டும், அதே மாதிரி கரூர் ஆகட்டும், இது மாதிரி நிறைய இடம் பரிகார ஸ்தலங்கள் இருக்குது. கொடுமுடி போனீங்கன்னா அங்கே திருமணத்துக்கு பரிகாரமாங்க. அந்த பரிகாரம் செய்யக்கூடியவருடைய வீட்டில் போய் பாருங்களேன். அவங்க பரிகாரத்தை செஞ்சு ஜெயிச்சாங்கன்னு கிடையாது. அந்த பரிகாரம் நீங்கள் வந்து ஒரு ராமேஸ்வரம் போகிறீங்களா, கொடுமுடி போனீங்கன்னா அவங்கள கையை பிடிச்சி இழுத்து கொண்டு உட்கார வச்சு பரிகாரம் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் தான் இன்றைக்கி அவங்களுடைய நிலைமை இருக்குது. அவங்களே அந்த பரிகாரத்தில் ஜெயிக்க முடியலையே. சாமானிய மனிதர்கள் வந்து எப்படி ஜெயிக்க வைக்க முடியும்? முழுக்க முழுக்க பரிகாரம் பொய்ங்க. வழிபாட்டு முறை, ஆன்மீக முறை உண்மை. ஒரு தெய்வத்தை வந்து நீங்கள் சரணாகதி அடைகிறீங்க, ஒரு தெய்வத்திடம் சரணாகதி அடைகிறீங்கன்னா அது 100% உங்களுக்கான ஒரு சில விஷயங்களை நடத்தி கொடுக்கும். அதை விட்டுட்டு நான் மந்திரம் போட்டு மாங்காய் காய்க்கணும், இல்லை பரிகாரம் பண்ணி எனக்கு ஏதாவது நடக்கணும் அப்படின்னீங்கன்னா அது முழுக்க முழுக்க ஏமாற்று வேலை. அப்படிலாம் யாருமே நம்பி ஏமாறாதீங்க. பணத்தை வேஸ்ட் பண்ணி, நேர விரையாக வேஸ்ட் பண்ணி, அதெல்லாம் முழுக்க முழுக்க பொய்யான விஷயங்கள். இன்றைக்கி நீங்கள் ஒரு மாந்திரிகம் பண்ணுறீங்க, இல்லை பரிகாரம் பண்ணுறீங்க அப்படின்னீங்கன்னா வரப்போகிற எலெக்ஷன் இருக்குது. மாந்திரிகம் பண்ணி சிஎம் ஆக்குங்களேன், எம்எல்ஏவை சிஎம் ஆக்குங்க.
மாந்திரீகத்தில் நான் வந்து பெரிய சக்கரவர்த்தி, நான் தான் ஜெயிக்கிறேன், நான் தான் வந்து நாட்டையவே நான் வந்து திருத்த முடியும், மாற்ற முடியும்னு சொல்கிறீங்களே. ஒரு எம்எல்ஏவை காமிக்கிறேன், அவர் ஜெயிக்க வச்சு சிஎம் ஆகி காமிச்சிருங்களேன். உங்கள் மாந்திரீகத்தில் பண்ண முடியல, பண்ண வைங்களேன், இப்ப சேலஞ்ச் பண்ணி இப்ப பண்ணுங்க. சார் இப்ப ஆன்மீகம் ரொம்ப ஆன்மீகத்துல இருக்கிறவங்க தான் அந்த பரிகாரங்கள் அதெல்லாம் பண்றாங்க. சோ ஆன்மீகமே வேற அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க சொல்றீங்க. சோ எங்களுக்கு இந்த விஷயத்துல எங்களுக்கு தோன்ற ஒரு விஷயம்னா, இப்ப ஆன்மீகத்தை நம்புறவங்க மட்டும் தானே பரிகாரத்தை தேடுறாங்க. ஆன்மீகத்தை நம்புறவங்கள தேடுறது இல்லைங்க. இந்த ஜோதிடர்களால மட்டும்தாங்க இந்த பரிகாரம் அப்படிங்கிறது முன்னெடுக்கப்படுதுங்க. ஒண்ணு அரகுர ஜோதிடம் படிச்சிருப்பாங்க. அவங்க தான் முழுக்க முழுக்க இந்த பரிகாரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க. ஏன்னா, இந்த பழைய கால ஜோதிட முறையெல்லாம் நீங்க பாருங்க. இன்னைக்கு சமீப காலமா ஒரு 5 ஆண்டு காலம் தான் வந்து இந்த யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பரிகாரம் சொல்றது, இந்த கோயிலுக்கு சொல்றது, கடனுக்கு கோயிலுக்கு போனா கடன் தீரும்னு சொல்றது, இதெல்லாம் வந்து இப்பதான் இது வந்து ட்ரெண்டிங். இந்த இந்த 5 ஆண்டு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடில ஜோதிடர்களே இல்லையா? என்னங்க? அன்னைக்கெல்லாம் இப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்களா? இப்போ ஒவ்வொன்னும் எடுத்துட்டீங்கன்னா, இப்போ ஒரு 7 விளக்கு போடுங்க, 6 விளக்கு போடுங்க, 15 விளக்கு போடுங்க, 50 விளக்கு போடுங்க. ஒரு விளக்குனா என்னன்னு விளக்கு தத்துவமே தெரிய மாட்டேங்குது. ஒருத்தர் காமாட்சி விளக்குன்னு தான் போடணுன்றாரு. கஜலட்சுமி விளக்கு வச்சு தீபம் ஏத்தக்கூடாதுங்கிறாரு. அப்ப சாமிக்குள்ளேயே இதுதான் உயர்ந்த தெய்வம், இதுதான் தாழ்ந்த தெய்வம் நீங்க பிரிக்கிறீங்களா? அந்த பவரை யார் தீர்மானிக்கிறது? காமாட்சி அம்மன் வந்து தீர்மானிக்கிறாங்களா? கஜலட்சுமி வந்து தீர்மானிக்கிறாங்களா? மகாலட்சுமி தீர்மானிக்கிறாங்களா? இதுவே வந்து முழுக்க முழுக்க தவறான வழிகாட்டுதல். மக்களை குழப்பக்கூடாது. நம்மளுடைய முன்னோர்கள்லாம் இருந்தாங்க. சங்கராச்சாரியர்களா இருக்கட்டும், காஞ்சி பெரியவராக இருக்கட்டும், அவர்களும் இந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாரா? அவங்கள விட ஜீனியஸாக இப்போ இருக்கிற ஜோதிடர்கள், அவங்களோட ஞானிகளா, சித்தர்களா? அப்புறம் இன்னைக்கெல்லாம் போகிற போக்கில் அடிச்சு விடுறாங்க. அனுபவங்களும் எதுவுமே கிடையாது. நீங்கள் ஒரு பக்கம் போகிறாங்க, ஒரு மாதமா 15 நாள் நான் ஜோதிடம் படிக்கிறேங்கிறாங்க, 10 நாள் படிக்கிறேங்கிறாங்க, 2 மாதம் 2 கோர்ஸுங்கிறாங்க, 3 கோர்ஸுங்கிறாங்க, அப்கிரேடு கோர்ஸுங்கிறாங்க, படிக்கிறோங்கிறாங்க. படிச்சுட்டு 3 மாதத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க சொல்கிற விஷயம் வந்து உலகத்தையே உழுக்கக்கூடிய விஷயமா சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையை பாதிக்கும். எத்தனை பெண்மணிகளோட வாழ்க்கை, ஜோதிடம் பார்க்குறவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்துருக்கீங்களா? அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை போய் பாருங்கள். அப்போ தான் இந்த ஜாதகம், பரிகாரம்லாம் உண்மையாக பொய்யான்னு தெரியும். அப்போ இந்த பரிகாரம்லாம் யாருமே நம்ப வேண்டாம். அதுக்காக பயப்படவும் வேண்டாம். எதுவுமே பயப்பட வேண்டாம். உங்களுக்கான தெய்வங்களை கண்டுபிடிங்க. உங்கள் வீட்டுக்கான தெய்வம் கண்டுபிடிங்க. குலதெய்வ வழிபாடு வச்சுக்குங்க. தெய்வத்துக்கிட்ட சரணாகதி அடைங்க. இயற்கையோட பிரபஞ்சத்துக்கிட்ட சரணாகதி அடைங்க. பிரபஞ்சம் எல்லாத்தையுமே கொட்டி கொடுக்கும். நீங்கள் என்ன கேட்டாலும் நடக்கும். இப்போது நீங்கள் ஒரு விஷயம் நீங்கள் ஒருத்தர் சந்திக்கணும்னு நினைக்கிறீங்க. அது யாராக வேணாலும் இருக்கட்டும். உங்கள் மனசில் வந்து டெய்லியுமே ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நான் ஒரு சந்திக்கணும் டெய்லியும் நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா இயற்கையாக ரிட்டர்னு உங்களுக்கு ஃபோன் வரும். இல்லைன்னா ஏதாவது ஒரு காரணத்துக்காக ஒரு சந்திப்பீங்க. இது 100% நடக்கும். அப்போது இதை தவிர்த்து நான் வந்து மந்திரம் போட்டு உங்களை சந்திக்கணும்னு நினைக்கிறேன், மந்திரம் போட்டு உங்களை அடையணும்னு நினைக்கிறேன், மந்திரம் போட்டு உங்கள்கிட்ட பணம் வரும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறது வந்து மிகப்பெரிய முட்டாள்தனம், ஏமாற்று வேலை. அதெல்லாம் அப்படி இல்லை. யாருமே நம்பி யாரும் ஏமாற வேண்டாம். நிறைய விஷயங்கள் வாஸ்துனால வர பாதிப்புகள், அதுக்காக வந்து பரிகாரங்கள் பண்ண மாறும் அப்படிங்கிற ஒரு மூட நம்பிக்கைகளை பத்தியும், என்ன விஷயங்களை மாத்தினா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கிறத பத்தியும் வந்து எங்களுக்கு மட்டும் இல்ல மக்களுக்கும் நிறைய கருத்துக்களையும் தகவல்களையும் சூப்பரா சொல்லியிருக்கீங்க சார். ரொம்ப நன்றி. இது பர்டிகுலரா எங்ககிட்ட நாங்க உங்ககிட்ட கேட்க வேண்டிய விஷயம். இந்த மாதிரி விஷயங்களை வந்து மக்கள் கிட்ட சொன்னாதான் மக்களுக்கு வந்து அந்த மாதிரி விஷயங்களை வந்து தவிர்ப்பாங்க அப்படிங்கறத ரொம்ப நம்புறோம். ரொம்ப நன்றி சார். உங்க நேரத்தை ஒதுக்கி பதில் சொன்னதுக்கு. நன்றி. வாழ்க வளமுடன்.